பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியிலே என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தரங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக எண்ணென்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. இந்த சிலுவையின் செய்தி என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை ஒரு 10-15 செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இது. முதலாவதாக மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த பாவத்தை பற்றி வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக அவருக்கு அந்த சிலுவையை பற்றி வெளிப்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக அவருக்கு பரிசுத்த ஆவியை பற்றி வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ முதலாவது வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம், அந்த பாவம். இப்பொழுது நாங்கள் வசனத்துக்கு போவோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இந்த வேத வாக்கியம் சரியான முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணுவதாக இருந்தால் இப்படி இருந்திருக்க வேண்டும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்போ அந்த பாவம், இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் முழுக்க பாவம் பாவம் என்று சொல்லப்பட்ட இடமெல்லாம் 17 தரம் பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 15 தரம் அந்த பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அந்த விதமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் மிகுந்த கவனத்தோடு அந்த பாவத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேணும் என்று சொல்லி குறிப்பாக அந்த பாவத்தை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு நாங்கள் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவ சுபாவம். அந்த பாவத்துக்கு இன்னொரு பேர் பாவ சுபாவம், இன்னொரு பேர் ஆதாமின் சுபாவம், இன்னொரு பேர் ஜென்ம சுபாவம், இன்னொரு பேர் கீடான சுபாவம் என்று பல்வேறு விதமான வழிகளால் சொல்லப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது பாவ சுபாவத்தை பற்றி பார்ப்போம். ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காய் உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பினதற்காக உமக்கு சோஸ்திரம். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவர் தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும். அவர்களை அபிஷேகிக்க வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. போன செய்தியில், கடந்த செய்தியில் கிறிஸ்தவர்களுடைய அனுபவத்தை பற்றி நான் கடைசியாக உங்களுக்கு போதித்திருந்தேன்.
தற்போது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள், ஒன்று ரெண்டல்ல, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தவறான கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே செய்தியிலிருந்து தற்பொழுது தொடர்கிறேன். அதே நேரம் தவறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தவறான அனுபவத்தை, தவறான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் தவறக்கூடாது என்பதற்காக தங்களாலான அவ்வளவு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முழு பலத்தையும் அவர்கள் பாவிக்கிறார்கள். ஆனால் அப்படி முழு பலத்தை பாவித்தும் கடைசியில் தவறி போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலரும் இதே மாதிரியே அவர் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய அனுபவத்தை ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தந்து அந்த விதமான அனுபவங்களை நீங்கள் காண்கிறீர்களா? உங்களோட வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறத நான் தவறின அதே மாதிரி நீங்களும் தவறுகிறீர்களா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்து, என்னுடைய மாதிரியே நீங்களும் தவறுகிறதா இருந்தால் நீங்கள் உங்களை பாவ சுபாவம் ஆளுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நீங்கள் நாட வேண்டும் என்பதற்காகவே அவர் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டிய முறைப்படி வாழாவிட்டால் என்ன விதமான அனுபவங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதற்கு உதாரணமாக தான் அனுபவித்த வேதனைகள், தான் அனுபவித்த துன்பங்கள், அவைகள் எல்லாவற்றையும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் கொடுத்து அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்து இந்த விதமாக உங்களுக்கு இருக்கான்றதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். அப்போ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வரத்தையும் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, சிலர் கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களும் பவுல் அப்போஸ்தலர் தவறின மாதிரி ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தும் அவர்களால் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த மாதிரியான அனுபவத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அதை அறிய முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாதிருக்கிறது முக்கியமான ஒரு காரணம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை அறியாமல் இருக்கிறதற்கு காரணம் அநேகமான கிறிஸ்தவர்களில் கன பேருக்கு ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதும் முக்கியமான காரணம் என்பதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவம் என்னென்று சொல்லுகிறத பார்ப்போம். ரோமர் 7:15 பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்கிறார். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ இந்த அனுபவம் தான் மிக முக்கியமான ஒரு அனுபவம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நான் செய்கிறது என்ன என்று சொல்லி எனக்கு விளங்கவில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ அவர் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் சொல்கிறார், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ஏன் இப்படியாக செய்கிறேன் என்பது என்னால் விளங்க முடியாமல் இருக்கிறது. பொய் பேசக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நான் பொய்யை பேசுகிறேன்.
அப்போ கர்த்தருக்கு 10 கட்டளைக்கு எதிராக நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் 10 கட்டளைக்கு எதிராக நான் நடக்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்பதை என்னால் விளங்க இயலாமல் இருக்கு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்போ இதுகள் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டவர், அவருடைய வாயிலே இருந்தே இந்த வேத வார்த்தைகள் வருகிறது. அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் செய்வதை வெறுக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. என்றால் ரட்சிக்கப்பட்ட எந்த கிறிஸ்தவனும் பாவத்தை வெறுப்பான். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பாவத்தை வெறுக்கிறார், அதை செய்ய விருப்பம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் திருப்பி அதே பாவத்தை அவர் செய்கிறத அவர் கண்டு கொண்டதன் மூலம்தான் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆனபடியால் இந்த வார்த்தை தெளிவாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனிடத்தில் இருந்தே வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியாக அப்போ ஒரு விசுவாசி, அப்போ இந்த வார்த்தைகள் ஒரு விசுவாசியின் இடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தவறக்கூடாது என்று விரும்புகிறார், ஆனால் கடைசியில் தவறுகிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவைகள் நீதியானதல்லவா? நீதியை தரக்கூடிய 10 கட்டளைகளை நாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் அவரால் முடியாமல் இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேணும் என்பதை நாம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு ஒரு திருமண ஒப்பந்தத்தில் நாங்கள் கைச்சாத்திடுகிறோம் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அவன் திருமண ஒப்பந்தத்தில் அவரோட கைச்சாத்திட்டு நான் இந்த திருமண ஒப்பந்தத்தை எப்படியும் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது, கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக இருந்தும் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்க முடியவில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறத நினைத்த உடனே தாங்க முடியாத வேதனை அவருக்கு வருகிறது. ஆனபடியால் தான் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் அவருக்கு உண்மையாக இருக்க வேணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, திருமண உடன்படிக்கை ஒன்றிருக்கிறது. அதன்படி நான் அவருக்கு உண்மையாயிருக்க வேணும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியாமல் இருக்கிறது என்பது அவருக்கு வேதனையை கொடுக்கிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் உறவு வைத்திருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவோட. அதுதான். அப்போ திருமண ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட ஒரு மனுஷன், அப்போ பவுல் அப்போஸ்தலர் ஒரு விசுவாசியாக இருக்கிறார். அப்போ திருமண ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட விசுவாசியாகிய பவுல் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவோடு மட்டும்தான் உறவு வைத்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் நியாயப்பிரமாணத்தோட அவர் உறவு வைத்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தோட உறவு வைத்திருக்கிறார். அதன் மூலம் அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கவில்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார்?
கிருபையை விருதாவாக்குறார். கிருபையை விருதாவாக்குறார். ஏனென்று சொன்னால் கலாத்தியர் 2:21 உங்களுக்கு சொல்லப்பட்டதை நான் மறுபடியும் ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு வசனம் கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதி நியாயப்பிரமாணத்தின் மூலம் வருமானால், கிறிஸ்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி மனுஷனாக வந்து சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நேக்கட்டாக நிர்வாணமாக சிலுவையில் நின்று தன் முழு அவமானத்தையும் சகித்து மரணத்தை தழுவி கொள்ள வேண்டிய அவசரம் அவருக்கு இல்லை. நீதியை நியாயப்பிரமாணத்தினாலே பெற முடியுமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிருபை விருதாவாக்கப்படுகிறது. அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்கள் ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் நியாயப்பிரமாணத்தை செய்கிறதுனால அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் முயற்சித்த மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரமாணங்களோட கற்பனைகளோட அவர்கள் உறவு வைத்து அதன் மூலமாக தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியினால் அவர் கிருபை விருதாவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த வழியாலே அவர்கள் நீதியை பெற முடியுமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வேறு வழியினாலே அவர்கள், அதாவது கிறிஸ்துவால நியமிக்கப்பட்ட வழியை தவறி, அப்போ அந்த வழி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அந்த வழியை தவிர்த்து வேறு எந்த வழியா இருந்தாலும் அந்த வழிகளால் நீதியை பெற முடியுமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும் என்று சொல்லப்பட்டதுமல்ல, நிச்சயமாக நீங்கள் தோல்வி அடைவீர்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக தோல்வி அடைவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு விளங்கவில்லை. அப்போ எனக்கு விளங்கவில்லை என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் கிரேக்க மொழியில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் கர்த்தரிடத்தில் தவறாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு பலத்தையும் அவர் பாவித்தார். நடந்ததென்ன? அப்படி இருந்தும் கடைசியில் அவர் தவறி போனார் என்பதை இந்த ரோமர் 7:15 மூலம் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி தற்பொழுது சந்தேகத்துக்கு இடமின்றி கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தவறுகிறார்கள், நாளாந்தம் தவறுகிறார்கள். அப்படி தவற அவர்களுக்கு விருப்பம் இல்லை, தவற வேணும் என்பது அவர்களுடைய இருதயத்திலும் இல்லை. ஆனால் அவர்கள் தவறுகிறார்கள். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கு என்ன என்று விளங்கவில்லை என்று சொல்லி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது அந்த விதமான அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்போ அவர் அந்த தன்னால் ஆன பவுல் அப்போஸ்தலர் தன்னால் ஆன அவ்வளவு முயற்சியும் செய்து எப்படியாவது நான் தவறாமல் இருக்க வேணும் என்பதில்
மிகுந்த கரிசனை உள்ளவராக அவர் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அவருக்கு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது. பெரிய ஒரு குழப்பத்தை அவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு ஏற்படுத்தினது. அதே மாதிரி கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களும் பெரும் குழப்பம் அடைந்து போய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் தவறுகிறார்கள். அவர்களிடத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வேலை செய்ய தொடங்குகிறது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வந்தால் இது நான் தவறினதனால் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லி அவர்களால் அறிய முடியாமல் இருக்கிறது. அப்போ அப்படியான மனிதர்கள் நோமல் அவ்வளமையாக என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி குழப்பம் அடைந்திருக்கிற மனிதர்கள், இயேசு கிறிஸ்துவை நான் மனதார விரும்புகிறேன், அவரே என்னுடைய இரட்சகர், நான் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு தவறாதபடி நான் நடக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் தவறி போகிறேன் என்றதை உணர்ந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போதகர்களிடத்தில் நிச்சயமாக அவர்களிடத்தில் போய் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அறிய முடியாத பிரச்சனையை அவர்கள் சொல்லும் பொழுது போதகர்களிடத்தில் இருந்து வரும் பதில் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்ன பதில் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் அதிகமாய் முயற்சிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம், நீங்கள் அதிகமாய் வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் நீங்கள் ஜெபம் பண்ண வேணும், இன்னும் அதிகமாய் நீங்கள் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். இப்படி அதிகமாய் 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 நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்வது அநேகமான போதகர்கள் இந்த மாதிரி சொல்லுவது வழக்கம். அப்போ அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்கே இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் வெளிப்பாடு, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது என்ன என்று அவர்கள் அறியாததன் நிமித்தம் அந்த விதமான ஆலோசனைகளை அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். இப்படி ஏராளமான போதகர்கள் தங்களிடத்தில் வரும் ஆடுகள், தங்களுடைய சபையிலே இருக்கும் ஆடுகள் தங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாய் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் செய்தது காணாது, நீங்கள் வேதத்தை படிக்கிறது காணாது, 2 அதிகாரம் படித்தால் காணாது, நீங்கள் 10 அதிகாரம் படிக்க வேணும், நீங்கள் தவறாமல் நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டும், நீங்கள் தவறாமல் தசம பாகத்தை கொடுக்க வேணும், நீங்கள் தசம பாகத்தை இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுக்க வேணும் என்று இந்த விதமான ஏதாவது செய்வதன் மூலம், ஏதாவது அதிகமாக செய்வதன் மூலம், அப்ப இதுகள் பிழை என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் பிரச்சனை வேறு என்பதை போதவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பிரச்சனை முக்கியமாக பாவ சுபாவத்தினுடைய பிரச்சனை. பாவ சுபாவத்துக்கு பதில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாதபடியினால் அதிகமாய் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போ அதே நேரம் அவர்கள், ஆனால் உண்மையில் அந்த விசுவாசிகள் ஏற்கனவே அதிகமாக அவர்கள் செய்கிறார்கள், அதிகமாகவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இயற்கையான பதில் என்னென்று சொன்னால், நான் ஏதோ தவறு விட்டுட்டன் போல கிடக்கு, நான் வேதம் படிக்கிறது சரியில்லை போல இருக்கிறது, அப்போ நான் ஜெபம் பண்ணுகிறது சரியில்லை போல இருக்கிறது, தசம பாகத்தை குறைத்து கொடுத்து போட்டேன் போல இருக்கு என்று சொல்லி அவர்கள் தப்பாமல் அதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு தங்களுடைய பலத்தால் முயற்சி செய்கிறார்கள்.
ஆனாலும் அவர்கள் தவறி போய் இருக்கிறார்கள். இவர் போதகர்கிட்ட போன உடனே போதகர் இந்த மாதிரியே சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் இன்னும் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வழியில் பார்க்க போனால் போதகர்களும் அதே மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டப்பட்டு மாம்சத்தின் கிரியைகளிலே அவர்களும் மாட்டப்பட்டு அவர்களும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தவறிய வண்ணமாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி இருக்க முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்போ இந்த பாவ சுபாவம் அவ்வளவு அதை பற்றிய வெளிப்பாட்டை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமோ என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது வழக்கம். பாவ சுபாவத்தை பற்றிய வெளிப்பாடு தெரிந்தால் அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நமக்குள் வேலை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவ சுபாவத்தை பற்றிய வெளிப்பாடு அவ்வளவு இலகுவாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேணும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அதற்கு பல்வேறு விதமான தடைகள் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தினுடைய தடை, சுயத்தினுடைய தடை மிகவும் பயங்கரமாக இருக்கிறபடியினால் அவ்வளவு இலகுவாக பாவ சுபாவத்தை பற்றிய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ரோமர் 6:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ கவனமாக கேளுங்கள். இந்த 2 வசனத்திலையும் அந்த பாவம் என்றால் என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்துக்கு தீர்வு அடுத்த ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ அந்த பாவத்துக்கு மரிக்க வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல இலகுவாக இருக்கிறது என்று சொல்லி பொதுவாக கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்கிறது அவ்வளவு இலகுவான வழி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்பதில் மிகவும் விருப்பமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே இந்த வெளிப்பாட்டை நமக்கு தர வேண்டும். அவரோ மிகுந்த விருப்பமாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறபடியினால் இதனை தாரது அவருக்கு ஒரு கஷ்டமான அலுவல் அல்ல. அவர் உடனடியாகவே எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் அவர் பலவந்தப்படுத்தி அதை கொடுப்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய ஃப்ரீ வில், அவனுடைய விருப்பத்தை அவன் விருப்பத்தின்படி இதனை பெற்றுக்கொள்ள வேணும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ மனுஷனுடைய ஃப்ரீ வில்லில் தலையிட்டு நீ பலவந்தமாக இதனை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவர் வற்புறுத்துவதில்லை. மனுஷன் தானாக விரும்பி எனக்கு அது வேணும் என்று சொல்லி அதில் பசியும் அதில் தாகமுமாய் இருக்க வேணும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது அதை பெறுவதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.